வணக்கம். இந்த அனாலிசிஸ்ல நீங்க எங்க கிட்ட ஷேர் பண்ண ஒரு யூடியூப் டிரான்ஸ்கிரிப்ட பேஸ் பண்ணி அஜைல்னா என்னன்னு பார்க்க போறோம். ஆமா. கோல் என்னன்னா, இது ஏன் இப்போ ரொம்ப பாப்புலர், அதோட கோர் ஐடியாஸ் என்னன்னு ஈஸியா சிம்பிளா புரிஞ்சுக்கிறது. ஸ்டார்ட் பண்ணலாமா? கண்டிப்பா. இப்போ சாஃப்ட்வேர் டெவலப் பண்ற டீம்ஸ்ல பாத்தீங்கன்னா 86%க்கு மேல அஜைல் ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்றாங்க. 86%. வாவ். ஆமா. இதுக்கு ஃபவுண்டேஷன் 2001ல ரிலீஸ் ஆன அஜைல் மேனிஃபெஸ்டோ தான். அதுல இருந்து ஆரம்பிக்கிறது நல்லது. ஓகே, அந்த மேனிஃபெஸ்டோ. அதுல அப்படி என்ன மெயின் பாயிண்ட் சொல்றாங்க? 4 வேல்யூஸ் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா. 4 கோர் வேல்யூஸ் இருக்கு. ஒன்னு ப்ராசஸஸ் டூல்ஸை விட இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் இன்டராக்ஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறது. ஆள் பலம், பேச்சுவார்த்தை தான் முக்கியம்னு சொல்றீங்க. கரெக்ட். ரெண்டாவது, ரொம்ப டீடைலா டாக்குமெண்டேஷன் எழுதுறதை விட ஒர்க்கிங் சாஃப்ட்வேர் கிரியேட் பண்றது முக்கியம். யூஸ் பண்ற மாதிரி சாஃப்ட்வேர் சீக்கிரம் வேணும். மூணாவது, கான்ட்ராக்ட் நெகோசியேஷனை விட கஸ்டமர் கூட கொலாபரேட் பண்றது பெட்டர். கஸ்டமர் கூட சேர்ந்து ஒர்க் பண்றது. ஆமா. நாலாவது, ஒரு பிளானை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றதை விட சேஞ்ச்க்கு ரெஸ்பாண்ட் பண்றது அவசியம். அப்போ பிளான் மாறணும் கூட. இதோட அர்த்தம் என்னன்னா, ரொம்ப ரிஜிட் ரூல்ஸ், பேப்பர் ஒர்க்கை கம்மி பண்ணிட்டு டீம் ஒர்க், டைரக்ட் கம்யூனிகேஷன், கஸ்டமர் ஃபீட்பேக், சரி, ஆக்சுவலா யூஸ் பண்ற மாதிரி சாஃப்ட்வேர் டெலிவர் பண்றதுல ஃபோக்கஸ் பண்றது. இது ஒர்க்கை ஃபிளெக்சிபிளா, ஃபாஸ்டரா ஆக்கணும்னு நம்புறாங்க. புரியுது. சோ கம்யூனிகேஷன், ஒர்க்கிங் சாஃப்ட்வேருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்க. சரி, இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஸ்பெசிபிக் ரோல்ஸ் இருக்கா? சோர்ஸ்ல 3 ரோல்ஸ் பத்தி பேசுறாங்க. ஆமா. ஃபர்ஸ்ட், ப்ராடக்ட் ஓனர். இவங்க கஸ்டமரோட வாய்ஸ் மாதிரி. ப்ராடக்ட்டுக்கு என்ன தேவை, இது ப்ரியாரிட்டின்னு டிசைட் பண்றாங்க. ஓகே. இந்த ரிக்வயர்மெண்ட்ஸ் எல்லாம் ப்ராடக்ட் பேக்லாக்னு ஒரு லிஸ்ட்ல மெயின்டைன் பண்ணுவாங்க. யூசுவலி இது ஒரே ஒரு பர்சன் தான். அப்போதான் டிசிஷன் மேக்கிங் கிளியரா இருக்கும்னு. ஒருத்தர். சரி, அடுத்தது ஸ்க்ரம் மாஸ்டர். இவங்க ஒரு சர்வெண்ட் லீடர் டைப் ரோல். டீம் நல்லா ஃபங்க்ஷனாக ஹெல்ப் பண்ணுவாங்க. சர்வெண்ட் லீடர். ஆமா. டீம் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்ஸ், பிளாக்கர்ஸை ரிமூவ் பண்ண சப்போர்ட் பண்ணுவாங்க. டீம் மீட்டிங்ஸ், அதாவது செரிமனிஸ் ஸ்மூதா நடக்க ஃபெசிலிட்டேட் பண்ணுவாங்க. ஒரு கோச் மாதிரி டீமை கைட் பண்ணுவாங்க. சரி, மூணாவதா தி டீம் இட்செல்ஃப். டெவலப்பர்ஸ், டெஸ்டர்ஸ், டிசைனர்ஸ், யார் அந்த ப்ராடக்ட்டை கிரியேட் பண்றாங்களோ அவங்க. சோர்ஸ்ல செல்ஃப் ஆர்கனைசிங்னு சொல்றாங்க. அது எப்படின்னா? செல்ஃப் ஆர்கனைசிங்னா டீம் மெம்பர்ஸ் அவங்களுக்குள்ள ஒர்க்கை எப்படி பண்ணலாம், யார் எதை பண்றதுன்னு டிசைட் பண்றதுக்கு ஃப்ரீடம் இருக்கு. மேனேஜர் சொல்லி தான் பண்ணணும்னு இல்ல. ஓ, அவங்களே முடிவு பண்ணிக்கலாமா? ஆமா. ட்ரஸ்ட் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பேஸ் பண்றது இது. இன்ட்ரெஸ்டிங். சரி, இந்த ரோல்ஸ் என்ன சேர்ந்து எப்படி ஒர்க் பண்றாங்க, ஒரு சைக்கிள் மாதிரி ஃபாலோ பண்றாங்கன்னு சொன்னீங்க. ஆமா. அதுக்கு ஸ்க்ரம் ஃப்ரேம் ஒர்க்ல ஸ்பிரிண்ட்னு பேரு. யூசுவலி 2 வீக்ஸ்க்கு ஒரு சைக்கிள் நடக்கும். 2 வீக்ஸ். ஆமா. ஸ்டார்ட் பண்றது ஸ்பிரிண்ட் பிளானிங் மீட்டிங்ல. டீம் ப்ராடக்ட் ஓனர் ப்ரையாரிட்டைஸ் பண்ண ப்ராடக்ட் பேக்லாக்ல இருந்து அந்த 2 வீக்ஸ்ல எவ்வளவு ஒர்க் எடுக்க முடியும்னு டிசைட் பண்ணுவாங்க. ஓகே. ஃபீச்சர்ஸை சின்ன சின்ன டாஸ்க், அதாவது யூசர் ஸ்டோரிஸா உடைப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டோரிக்கும் எஃபர்ட் எஸ்டிமேட் பண்ண ஸ்டோரி பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது டீமோட எஃபர்ட் கரன்சி மாதிரி வச்சுக்கோங்களேன். ஓ, எஃபர்ட் கரன்சி. ஆமா. அப்போ டீம் கெபாசிட்டி எப்படி தெரியும், எவ்வளவு வேலை செய்ய முடியும்னு? அதுக்கு வெலாசிட்டி யூஸ் பண்ணுவாங்க. ப்ரீவியஸ் ஸ்பிரிண்ட்ஸ்ல ஆவரேஜா எவ்வளோ ஸ்டோரி பாயிண்ட்ஸ், மணி, எஃபர்ட், கரன்சி கம்ப்ளீட் பண்ணாங்களோ போன தடவை செஞ்ச வேலையை வச்சு. ஆமா. அதை பேஸ் பண்ணி கரண்ட் ஸ்பிரிண்ட்டுக்கு ஒர்க் எடுக்குவாங்க. இது ஓவர் கமிட் பண்ணாம சஸ்டைனபிள் பேஸ்ல ஒர்க் பண்ண ஹெல்ப் பண்ணும். காட் இட். ஸ்பிரிண்ட் ஸ்டார்ட் ஆன அப்புறம் டெய்லி என்ன நடக்கும்? டெய்லி ஒரு 15 மினிட்ஸ் டெய்லி ஸ்டாண்ட் அப் மீட்டிங் இருக்கும். டீம் மெம்பர்ஸ் குவிக்கா சிங்க் பண்ணிப்பாங்க. நேத்து என்ன பண்ணோம், இன்னைக்கு என்ன பிளான், ஏதாவது பிளாக்கர்ஸ் இருக்கான்னு ஷேர் பண்ணுவாங்க. 15 மினிட்ஸ் தானா? ஆமா. ஃபோக்கஸ் ப்ராப்ளம் சால்விங்ல இருக்கணும். ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் மட்டும் இல்ல. ப்ராக்ரஸ் ட்ராக் பண்ண கன்பான் போர்ட் யூஸ் பண்ணுவாங்க. டாஸ்க்ஸ் டு டூல இருந்து இன் ப்ராக்ரஸ் டன்னுக்கு மூவ் ஆகும். சரி, அடுத்த ஸ்பிரிண்ட்டுக்கும் ப்ரிப்பேர் பண்ணணும் இல்லையா? அது எப்போ? ஆமா. அதுக்கு பேக்லாக் ரிஃபைன்மெண்ட் செஷன்ஸ் நடக்கும். ஸ்பிரிண்ட் நடந்துட்டு இருக்கும்போதே அடுத்த ஸ்பிரிண்ட்டுக்கு தேவையான யூசர் ஸ்டோரிஸை ரெடி பண்ணுவாங்க. ஓ. சோர்ஸ்ல 3 எமிகோஸ் அப்ரோச் பத்தி சொல்றாங்க. அது ஒண்ணும் இல்ல. ப்ராடக்ட் ஓனர், அதாவது பிசினஸ் வியூ. சரி. டெவலப்பர், டெக்னிக்கல் வியூ. டெஸ்டர், குவாலிட்டி வியூ. இந்த 3 பெர்ஸ்பெக்டிவும் சேர்ந்து ஒரு ஃபீச்சரை பத்தி டிஸ்கஸ் பண்ணி கிளாரிட்டி கொண்டு வர்றது. எல்லாரும் ஒன்னா பேசிடுறது. ஆமா. டெவலப் பண்றதுக்கு முன்னாடியே டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆயிடணும். அதுக்கு தான். ஓகே.
ஸ்பிரிண்ட் முடிஞ்சதும் என்ன? 2 இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட், ஸ்பிரிண்ட் ரிவ்யூ. டீம் அந்த ஸ்பிரிண்ட்ல டெவலப் பண்ண ஒர்க்கிங் சாஃப்ட்வேரை யூசபிள் இன்கிரிமெண்ட்னு சொல்லுவாங்க. யூசபிள் இன்கிரிமெண்ட். ஆமா, பொட்டென்ஷியலி கஸ்டமர் யூஸ் பண்ற மாதிரி ஒரு வெர்ஷன். அத ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு டெமோ காட்டி ஃபீட்பேக் வாங்குவாங்க. ஃபீட்பேக் வாங்கிட்டு கரெக்ட். ஃபீட்பேக் பேஸ் பண்ணி ப்ராடக்ட் பேக்லாக் அப்டேட் ஆகும். அதுக்கப்புறம் ஸ்பிரிண்ட் ரீட்ரோஸ்பெக்டிவ். இதுல டீம் மட்டும் சேர்ந்து அந்த ஸ்பிரிண்ட் எப்படி போச்சுன்னு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. டீம் மட்டும்? ஆமா, என்ன நல்லா பண்ணோம், என்ன சேலஞ்சஸ் இருந்துச்சு, அடுத்த ஸ்பிரிண்ட்ல எப்படி இன்னும் பெட்டரா ஒர்க் பண்ணலான்னு பேசி இம்ப்ரூவ்மெண்ட் ஆக்ஷன்ஸ் டிசைட் பண்ணுவாங்க. கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கல்ச்சருக்கு இது ரொம்ப முக்கியம். நைஸ். இந்த ப்ராசஸ்க்கு பின்னாடி பிரின்சிபல்ஸ் இருக்குன்னு சொன்னீங்களே, ஏதாவது ஒன்னு சொல்லுங்களேன். கண்டிப்பா. மொத்தம் 12 பிரின்சிபல் இருக்கு. சோர்ஸ்ல பிரின்சிபல் 10 மென்ஷன் பண்றாங்க. சிம்பிளிசிட்டி, தி ஆர்ட் ஆஃப் மேக்ஸிமைசிங் தி அமௌண்ட் ஆஃப் ஒர்க் நாட் டன் இஸ் எசென்ஷியல். சிம்பிளிசிட்டி, தேவையில்லாத வேலையை செய்யாம இருக்கிறது. கரெக்ட். தேவையில்லாத ஃபீச்சர்ஸ், காம்ப்ளெக்சிட்டி அவாய்ட் பண்றது. ஏன்னா சிம்பிளா இருந்தா யூஸ் பண்றதும் ஈஸி, மெயின்டைன் பண்றதும் ஈஸி, வேல்யூவும் சீக்கிரம் டெலிவர் பண்ணலாம். இது ப்ராஜெக்ட் ஸ்கோப் பாட்டுக்கு பெருசா போறத தடுக்கும். மேக் சென்ஸ். சிம்பிள் இஸ் பவர்ஃபுல். இப்போ ஒரு சின்ன ஸ்க்ரம் ஜோக் சொல்றேன். சொல்லுங்க. ஏன் ஸ்க்ரம் டீம்ஸ் ஹைட் அண்ட் சீக் விளையாடுறது இல்ல? ஏன்? ஏன்னா அவங்க எப்பவுமே ஸ்டாண்ட் அப் பண்ணிட்டே இருப்பாங்க. அது கிளாசிக். ஸோ நெட் அஜைல் அப்ரோச்னா சின்ன சின்ன ஸ்டெப்ஸ்ல வேல்யூ கொடுக்கறது, கஸ்டமர் கூட ஒர்க் பண்றது, சேஞ்சஸ்க்கு அடாப்ட் பண்றது. ஆமா, ஃபிக்ஸட் பிளானை ஃபாலோ பண்றதை விட ஃப்ளெக்சிபிலிட்டி தான் முக்கியம். எக்ஸாக்ட்லி. ஒர்க்கிங் சாஃப்ட்வேர் ஃபோக்கஸ் பண்றதும் ரெகுலரா ஃபீட்பேக் வாங்கி இம்ப்ரூவ் பண்றதும் தான் இதோட ஸ்ட்ரென்த். அந்த பிரின்சிபல் 12 ரெகுலரா ரிஃப்ளெக்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்றது, அதையும் மறக்கக்கூடாது. ஆமா. இந்த டிஸ்கஷன் கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு கேள்வி. உங்க டெய்லி ஒர்க்ல இந்த அஜைல் ஐடியாஸ்ல ஏதாவது ஒண்ணு சின்ன ஸ்கேல்ல ட்ரை பண்ணி பார்க்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. நல்ல தாட் ப்ரோவோக்கிங் கொஸ்டின். உங்களுக்கும் இந்த அஜைல் பிரேக் டவுன் பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா தமிழ் அஜைல் பாட்காஸ்ட்க்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த அனாலிசிஸ்ல மீட் பண்ணலாம்.